உன்னை நான் எவ்வளோ கை குழந்தையா பார்த்துக்கிட்டோம். நீ என்னடானா எங்களே அடிக்கிற. உனக்கு என்னப்பா நாங்க குறை வச்சோம்? ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆச்சாப்பா? சென்னையில இருக்கையில உன்னை நாங்க தாங்கி 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 அப்படி வளர்த்தோம்ப்பா. ஏன்பா அப்படி பண்ண? இப்படி இப்படி ஏன் எமோஷனல் ஆகுறீங்க? ஏப்பா உங்களை நான் அப்படி வளர்த்திருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட சென்டிமெண்டே இல்லையா? அதான் வேற டீம் போயிட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த சென்டிமெண்ட் எமோஷனல் பிளாக்மெயில்லாம் எதுக்கு? வேற டீம் போயிட்டேனா? ஏப்பா நீ எங்க டீம்ல இருந்தாதான் விளையாட முடியல, உனக்கு இன்ஜுரி வருது. அதை ஒரு கன்சர்னா வச்சுக்கிட்டு வேற டீமுக்கு போனேன்னா உன்னை வளர்த்து விடுறதுக்கு பார்த்தா அது கூட தப்பா நினைக்கிற பத்தி. அதே மாதிரி தான் நானும் யோசிச்சேன். எதுக்குப்பா எங்களை கூட அடிச்ச? ஒரு அதாவது கொஞ்சமாச்சு இருந்திருக்கணும். சரி, நான் ஒரு 30-40 ரன் அடிச்சேனா? சரி அடிச்சா. அது அடிக்கலனா ரன் கம்மியா இருந்திருக்குமா? ஆமா. அப்ப தோனி வந்திருப்பாரா? ஆமா. வந்திருப்பாரா? ஆமா, தோனி வந்திருக்கமா? தோனி பேட்டிங்காக தான் அடிச்சியாப்பா? இது தெரியலையா உங்களுக்கு? தலதரிசனம்ன்றீங்க. இன்னும் போய் தப்பா நினைச்சேன், சாரிப்பா. சரி அப்புறம் எதுக்கு விக்கெட் எடுத்த? ரன் அடிச்சா தோனி வருவாரு. விக்கெட் எடுத்தாதானே டோனியே வருவாரு. விக்கெட்டே எடுக்காம போயிட்டே இருந்துச்சுன்னா டோனி எப்ப வருவாரு? அவர் 8வது ஆளா வர்றாரு உள்ள. உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் பாத்தியா? நீ நல்லவன்பா. சூப்பர். ஆமா சரி, நீ பண்ண ரைட்டு. அப்புறம் எதுக்கு அவ்வளவு கத்துற? அக்ரஷன் எதுக்கு? என்னமோ அவ்வளவு பெரிய விக்கெட் எடுத்த மாதிரி கத்துற. ஏன்? விக்ரமன் சார் படம் மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. விக்ரமன் சார் படம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இதே லோக்கி படம் மாதிரி அப்படியே அக்ரஷனா பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஊபிஎன்டிஸே கொஞ்சம் பார்த்து பயப்படுவாங்களா நம்மளை பார்த்து? இப்ப எல்லாம் பண்ணது தோனிக்காக. கண்டிப்பா. உள்ள இருக்கிறது சென்னை தான். கண்டிப்பா. ஆனா டி ஷர்ட் மட்டும் ப்ளூ கலர். அவ்வளவுதான். நம்புறேன். உள்ள வச்சு குத்துன குத்து எனக்கு தானே தெரியும்.